Hello students, இன்னைக்கு நம்ம 11th physics unit 2 kinematicsல ஒரு numerics பார்க்க போறோம். So, if an object is thrown horizontally with an initial speed 10 meter per second from the top of the building of height 100 meter, what is the horizontal distance covered by the particle? ஸோ ஒரு 100 மீட்டர் பில்டிங்லேருந்து ஹரிசாண்டலுக்குள்ள ஒரு ஆப்ஜெக்ட் த்ரோ பண்ணால் அது கிரவுண்டை எவ்வளோ டிஸ்டன்ஸில் ரீச் பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். இனிஷியல் ஸ்பீட், ஸோ அதான் இனிஷியல் வெலாசிட்டி நீங்கள் எழுதியிருக்கேன். யூஸ் ஈக்குவல் டு 10 மீட்டர் per செகண்ட். அண்ட் ஹைட் ஆஃப் த பில்டிங் வந்து 100 மீட்டர், அதான் ஹெச் இஸ் ஈக்குவல் டு 100 மீட்டர். ஸோ நம்ம கைனமெட்டிக்ஸில் ஹரிசாண்டல் ரேஞ்ச் அண்ட் ஹைட்டுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும். ஸோ ஹைட்டோட ஃபார்முலா ஆஃப் ஜிடி ஸ்கொயர். ஸோ அதுலேருந்து நம்ம டைம் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ டைம் எப்படி கால்குலேட் பண்ணுறது? டிசி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இன்ட்டு ஹெச் பை ஜி இங்கே எழுதிக்கணும். ஸோ டிசி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2h பை ஜி. அண்ட் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸோட ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி தெரியும். எஸ் இஸ் ஈக்குவல் டு யூடி பிளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர். இங்கே கிராவிட்டி பொறுத்து பார்க்கும்போது யூடி பிளஸ் ஆஃப் ஜிடி ஸ்கொயர். ஸோ ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸில் கிராவிட்டி ஜீரோவாக இருக்குது, ஏன்னா நம்ம கிரவுண்ட் வந்து ரீச் ஆகிறதுனால கிராவிட்டி ஜீரோ. ஸோ இந்த ஆஃப் ஜிடி ஸ்கொயர் போயிடும். ஸோ ஆர் ஈக்குவல் டு யூடி. ஸோ நம்ம கண்டுபிடிச்ச ரூட் ஆஃப் 2h பை ஜியை இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் போட்டுருங்க. ஸோ ஆர் ஈக்குவல் டு u into root of 2h by g. Again root குள்ள 2h வந்து 100 meter, g வந்து 10 எடுத்துக்கோங்க. ஸோ 10 meter per second square and into u வந்து 10, அது அடுத்து கொடுத்துருக்கோம். ஸோ 10 போட்டுக்கோங்க. ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணீங்கன்னா root 20 into 10. ஸோ root 20யோட வேல்யூ 4.472 into 10. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 44.72 மீட்டர். ஸோ அப்ராக்சிமேட்டாக ஆர் equal to 45 மீட்டர். ஸோ இந்த சம்மில் நமக்கு தெரிய வேண்டிய ஃபார்முலா ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ், அங்கே கிராவிட்டி ஜீரோவாக எடுத்துட்டோம். ஸோ ஆர் equal to யூடின்றது நமக்கு தெரியணும். அண்ட் டாப் ஆஃப் த பில்டிங்லேருந்து கீழே வரும்போது இந்த ஹைட்டு தான் நமக்கு டிஸ்டன்ஸ். ஸோ அதில் வந்து இனிஷியல் வெலாசிட்டி ஜீரோவாக இருக்கும். ஸோ அப்போ ஹெச் வந்து ஆஃப் ஜிடி ஸ்கொயர்டாக இருக்கும். ஸோ இது ரெண்டு மட்டும் நமக்கு தெரிஞ்சாலே போதும், இந்த சம் ஈஸியாக போட்டுடலாம். ஸோ இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோட இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான நியூமரிக்ஸோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.